வாங்க சட்டம் பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பது வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வழக்கையும் வழக்கறிஞரையும் கண்காணிப்பது எப்படி. தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கை கண்காணிக்கலாம், அது எப்படி வழக்கறிஞரை கண்காணிப்பது அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றி இருக்கும். அதாவது ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா 3 பேர் இணைந்து செயல்பட வேண்டும். வழக்காடி ஆகிய நீங்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்றங்கள். இந்த 3 பேரும் கரெக்டான கோஆர்டினேஷனில் இருந்தால் மட்டும்தான் வழக்கு கரெக்டான ஒரு திசையில் போகும். குறிப்பாக வழக்காடிகளும் அவங்களுடைய வழக்கறிஞர்களும் கோஆர்டினேஷனில் நேர்கோட்டில் பயணித்தா மட்டும்தான் ஒரு வழக்கை சீக்கிரம் முடிக்க முடியும். ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தார். அவர் வரும்போதே அவர் ஏற்கனவே ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தார். அந்த கேஸ் 3 வருஷமாக பெண்டிங்காக இருந்திருக்கு. என்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வந்திருந்தார். எப்படி ஒரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட கேஸுக்காக செகண்ட் ஒப்பீனியன் வந்திருந்தார். நான் உங்கள் வக்கீல்கிட்ட கேட்டிங்களா சார், என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்டேன். அவருக்கு ஸ்டேஜே தெரியல. இத்தனைக்கும் அவர் வந்தவர் ஒரு இன்ஜினியர். ஒரு இன்ஜினியராக இருந்துக்கிட்டு அவர் ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ் தெரியலன்னு சொன்னார். சரிங்க சார், உங்களோட கேஸ் நம்பர் சொல்லுங்கள், நான் ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆன்லைனில் பார்க்கலாமான்னு வேறு அவர் அப்போ கேட்கும்போது எனக்கே ஷாக்காக இருக்குது. அதாவது ஒரு இன்ஜினியராக இருக்கிறவருக்கே ஆன்லைனில் பார்க்கணும், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ் தெரியலனா வழக்காடிகள் பொதுமக்கள் எப்படி ஒரு கேஸை ஃபாலோ பண்ணுவாங்க. உடனே நான் அவருக்கு ஆன்லைன்லேயே நான் ஸ்டேஜ் எடுத்து பார்த்து காமிச்சேன். அப்படி காமிக்கும்போது ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, அவருக்கு ரொம்ப ஷாக் என்னென்னா, 3 வருஷமாக அந்த வழக்கில் சம்மனே டிஃபெண்டண்ட்டுக்கு போய் சேரலை. அதாவது ஒரு கேஸை இனிஷியேட் பண்ணணும், ஒரு கேஸை வாதி தொடர்ந்த உடனே பிளெயின்டிஃப் சார்பாக கோர்ட்டில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. அது கோர்ட்டில் பேட்டா கட்டி நோட்டீஸ் அனுப்பணும். சில கேசஸில் ப்ரைவேட் நோட்டீஸ், நான் நோட்டீஸ்ன்ற தலைப்பில் நான் பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. இந்த கோர்ட்டில் அவரோட வழக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பேட்டா கட்டி நம்ம கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள டிஃபெண்டண்ட்டை அப்பியர் ஆக சொல்லியிருப்பாங்க. அந்த கோர்ட் நோட்டீஸ் அந்த டிஃபெண்டண்ட்டுக்கு போய் சேரவே இல்லை. அதாவது 3 வருஷமாக கேஸ் நடத்தியுமே அந்த சம்மன் போய் சேரலைன்னா டிஃபெண்டண்ட் எப்படி அப்பியர் ஆவார், கேஸ் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் நீங்கள் இது வரைக்கும் கோர்ட்டில் நோட்டீஸ் பேட்டா கூட ஒழுங்காக கட்டி சம்மனை சர்வ் பண்ணலையே அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர் வந்திருந்தார் இல்லையா, கிளைண்ட், அவருக்கு பயங்கர ஷாக்கு. சார், நான் ஒவ்வொரு வாய்தாக்கும் என்னோடய வழக்கறிஞருக்கு நான் வாய்தா ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் இப்படி பண்ணாமல் விட்டது எனக்கு தெரியல சார் அப்படின்னாரு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, வழக்கறிஞரை மட்டும் குறை சொல்லக்கூடாதுங்க. வழக்கறிஞர்கிட்ட நம்ம வழக்கை கொடுத்துட்டு வழக்கறிஞரையும் நம்ம கண்காணிக்கணும் இல்லையா. வழக்கையும் கண்காணிக்கணும், வழக்கறிஞரையும் கண்காணிக்கணும். அதாவது இன்றைக்கி வாய்தா எதுக்காக வந்தது, அந்த வாய்தாக்கு நம்ம வக்கீல் போய் அட்டன் பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுடைய வழக்குக்கு வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா தான் உங்களுடைய வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது, நெக்ஸ்ட்டு எதுக்காக வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்க, அதாவது வாய்தா கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கிளைண்ட்டுக்காக நான் என்ன சொன்னேன்னா, இமீடியட்டாக ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பை போய் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த ப்ரௌசரில் போய் நீங்கள் போய் ஸ்டேஜ் ஆஃப் த கேஸ் பார்க்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். அதுலேருந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இப்போ கிட்டத்தட்ட அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. அவர் 1 வருஷம் தான் ஆகுது. அந்த 1 வருஷத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணதன் விளைவாக அந்த கேஸ் இப்போ முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. ஸோ இதுக்காக நம்மளோட வியூவர்ஸ், நம்ம பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்ன்ற ஒரு பதிவாக கூட இதை நம்ம பதிவிடுறோம். இப்போ நம்ம எப்படி இதே மாதிரி ஒரு வழக்கை நம்மளோட மொபைல் ஃபோன், நம்மளோட எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லைங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாருமே ப்ரௌசரில் கூகுளில் போய் கேஸ் ஸ்டேட்டஸ்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு ஒரு கேஸுக்கு மேலே ஒரு கேசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கையும் இந்த நம்ம வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. இது மூலிமா நீங்கள் எப்படி உள்ளே போய் ஒரு கேஸை பார்க்குறதுன்றதை இப்போ நம்ம செயல்முறையில் நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் கூகுளில் போய் இ-கோர்ட் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இ-கோர்ட் சர்வீசஸ்னு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ecourtservices.gov.in இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணலாம்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் நம்பர், சிஎன்ஆர் நம்பர், கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கேஸ் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இங்கே போனோன்னே செலக்ட் ஸ்டேட், இங்கே போயிட்டு அந்த ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது உங்களோட கேஸ் எங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைனா சென்னை, சென்னையில் உங்களோட கேஸ் எந்த கோர்ட்டில் இருக்குது. இப்போ சிட்டி சிவில் கோர்ட் இல்லை ஸ்மால் காசஸ் கோர்ட், இப்போ ஸ்மால் காசஸ் கோர்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே போனீங்கன்னா பார்ட்டி நேம், உங்களோட நேமை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது கேஸ் நம்பர் தெரிஞ்சால் கேஸ் நம்பர் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபைலிங் நம்பர், அட்வொகேட் பேர் தெரிஞ்சால் அட்வொகேட் பேரை வச்சு பண்ணலாம். ஸோ மற்றது எஃப்ஐஆர் இதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம கேஸ் நம்பர் தெரிஞ்சால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேஸ் நம்பர் கூட வச்சு பண்ணலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நண்பர் 3 வருஷமாக ஒரு கேஸ் பெண்டிங்காக இருந்ததுன்னு, அதை உதாரணமாக நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு கிளைண்ட் வந்து 3 வருஷமாக ஸ்டேஜ் தெரியாமல் இருந்தார்னு, அந்த கேஸை கூட ஒரு உதாரணமாக இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் அது நடந்தது வந்து காஞ்சிபுரம் கோர்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். கேஸ் டைப், உங்களோட கேஸோட டைப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கேஸ் டைப் என்ன கேஸ் போட்டிருக்கீங்க, ஓஎஸ்ஆ, ஆர்எல்டிஓபி, என்ன கேஸ் போட்டிருக்கீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கேஸ் நம்பரில் நம்பரை போய் செலக்ட் பண்ணிக்கணும். கீழே வந்து இயரில் எந்த வருஷம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். இயரை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை கொடுங்க. இங்கே சீரியல் நம்பர், கேஸ் என்ன டைப்புன்றது கரெக்டானு பார்த்துக்கிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பிரதிவாதி வாதி பேர் இங்கே இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வியூவில் போயிட்டு அந்த பிரதிவாதி வாதியோட பேர் கரெக்டாக இருக்குன்னா வியூவை கிளிக் பண்ணுங்கள். அந்த கேஸ் என்றைக்கு போட்டிருக்காங்க, என்றைக்கு முடிஞ்சிருக்கு, இல்லை நெக்ஸ்ட் என்றைக்கு கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இங்கே போட்டுருவாங்க கேஸ் ஸ்டேட்டஸில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கேஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவைட் நோட்டீஸ், அவைட் நோட்டீஸ், அவைட் நோட்டீஸ்னு 2021 23 வரைக்கும் அவைட் நோட்டீஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்ணி அந்த கேஸு இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்றத நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மூலயமா நீங்கள் வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது, அதாவது கூகுளில் போய் ப்ரௌசரில் எப்படி பார்க்குறது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம இதே வழக்கை வந்து எப்படி அந்த ஆப் சொன்னேன் இல்லையா, மொபைல் ஆப் ஒன்று இருக்குது இதுக்காகவே, இ-கோர்ட் சர்வீசஸ் ஆப்னு. அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அந்த ஆப்பில் போய் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இ-கோர்ட் சர்வீசஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இ-கோர்ட் சர்வீசஸ் ஆப் இது வருது. இந்த ஆப்பில் நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால்டுன்னு இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப் வரும். ஆக்சுவலாக இங்கே மை கேசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து இப்போ நான் ஏற்கனவே எனக்கு வழக்குகள், என்னோடய கிளைண்ட்ஸோட வழக்குகள் இருக்கிறத நான் ஸ்டோர் பண்ணதுனால இங்கே என்னோடய மை கேசஸ்ன்றதில் இங்கே காமிக்குது. நீங்கள் இங்கே எப்படி மை கேசஸில் உங்களோட கேஸ் ஆட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே போனீங்கன்னா இங்கே கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே போங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே எந்த மாநிலம், ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள், தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்றதை செலக்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அந்த வழக்கில் பார்த்த மாதிரியே காஞ்சிபுரம்ன்றதை போடுவோம். இங்கே கேஸ் நம்பர்னு கொடுத்தோம்னா எந்த நீதிமன்ற வளாகம்ன்றதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன டைப் ஆஃப் கேஸ் அது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே அந்த வழக்கோட இயரை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் கேஸுன்றதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோன்றதை கொடுங்க. கொடுத்திங்கன்னா எந்த நீதிமன்றத்தில் அது வந்து இருக்குது அப்படின்றது கீழே காமிக்கும். சில நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் கூட இங்கே தெரிய வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் சைடு ஓபி நம்ம போடுறோம், ஒரிஜினல் பெட்டிஷன் போடுறோம். இது ஆர்எல்டி ஓபியா இல்லை வந்து ஹெச்எம் ஓபியா அப்படின்றதில் அது வந்து 2-3 கேஸ் வேறு வேறு கோர்ட்டில் கூட காமிக்கும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேர் வரும் உங்களுக்கு. இந்த பேர் வருது இல்லையா, இந்த மாதிரி பேர் இங்கே வரதை பார்த்து பார்ட்டி நேம் உங்களோட நேமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்தது அந்த கேஸ் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் போனீங்கன்னா கேஸ் ஆட் கேஸ்னு வரும். இங்கே கேஸ் சேவ்டு கேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆட் கேஸ்ன்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேஸ் இந்த ஆப்பில் போய் சேவ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்றைக்கு வந்திருக்கு, கேஸ் ஹிஸ்ட்ரி, இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆட் கேஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே மை கேஸில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேலண்டரில் என்றைக்கு கேஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு கேஸு, என்ன கேஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜை வந்து கண்காணிக்கலாம். இதில் சிலர் நினைக்கலாம், வழக்கை வந்து ஒரு கேஸை எப்படி கண்காணிக்கிறதுன்றதை பார்த்துட்டோம், வழக்கறிஞரை கண்காணிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கீங்களே அது எப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதாவது வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து இந்த கோர்ட்டில் கேஸில் அப்பியர் ஆகிருக்காரா இல்லையான்றதை உள்ளே வந்து அந்த அட்ஜுடிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு 2 அட்ஜுடிகேஷன்ஸ் பார்ப்போம். 2 கோர்ட்டில் அட்வொகேட்ஸ் எப்படி வந்திருக்காங்க, கேஸ் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜுக்கு போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ கேஸ் ஸ்டேட்டஸில் போயிட்டு நம்ம உள்ளே போய் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஃபைனலில் கேஸ் ஹிஸ்ட்ரின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியில் ப்ளூ கலரில் அந்த டேட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு அட்ஜுடிகேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு நல்லா வந்துடும், அன்றைக்கி போட்டிருக்காங்க. போத் சைட் கவுன்சில் ப்ரெசன்ட் அட் ரிக்வஸ்ட் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் சைட் ஃபார் கவுண்டர் அஸ் லாஸ்ட் சான்ஸ் கால் ஆன் 14/8/2024. அந்த ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. எல்சி, இப்போ நோ என்எஃப்ஏனா போடுவாங்க, நோ ஃபர்தர் அட்ஜென்மெண்ட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அது நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். எல்சினா லாஸ்ட் சான்ஸ்னு அர்த்தம். இங்கே வந்து 2 கவுன்சிலும் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் சைடு கவுண்டர் போடுறதுக்கு டைம் வாங்கியிருக்காரு அப்படின்றது இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்பஸ் பார்த்திங்கன்னா கவுண்டர்னு போட்டிருக்காங்க, எந்த ஹியரிங் டேட்டுன்றதும் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 கவுன்சிலும் அப்பியர் ஆகியிருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட் டைம் வாங்கியிருக்கிறாரு கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்னொரு ஒரு ஸ்க்ரீன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஒரிஜினல் சூட் கவுன்சில் ஃபார் பிளைன்டிஃப் ப்ரெசன்ட், பிளைன்டிஃபோட கவுன்சில் ப்ரெசென்ட்டாக இருக்கார். டிஃபெண்டன்ட் கால்ட் ஆப்சென்ட், டிஃபெண்டன்ட் சைடில் யாருமே வரல, நோ ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ டிஃபெண்டன்ட் சைடில் டிஃபெண்டன்ட்டும் வரல, அவங்க அட்வொகேட்டும் வரல. ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கால் ஆன் 27/8/2024 ஐஏ இன்ட்ரீம் அப்ளிகேஷன், அதாவது மெயின் ஒரு சூட்டில் ஒரு இடைக்கால நிவாரணம் கேட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது பேர் இன்ட்ரீம் அப்ளிகேஷன். அதில் ஐஏ 3/2024 ரெஸ்பாண்டன்ட் கால்ட் ஆப்சென்ட், நோ ரெப்ரசன்டேஷன், அதுலேயும் அதான் போட்டிருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட் வரல, அவருக்கு ரெப்ரசன்டேஷனும் இல்லைன்னு. ஃபார் கவுண்டர் கால் ஆன் 27/8/2024 ஃபைனலி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் போடணும் அதுக்கு, ஆனால் அந்த அட்வொகேட்டே வரலன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிளைன்டிஃப் சைடு கவுன்சில் வந்திருக்காரு, ரெஸ்பாண்டன்ட் சைடு கவுன்சில் வரல. ஸோ இவங்களுக்கு கவுண்டருக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/8. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வக்கீலையும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான வழி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளோட வக்கீல் இன்றைக்கி நீங்கள் பிளைன்டிஃபாக இருக்கலாம், இல்லை டிஃபெண்டன்ட் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வக்கீல் போயிருக்கிறாரான்றதையும் நீங்கள் இது மூலயமா கவனிச்சுக்கலாம். இந்த பதிவு மூலமாக இனிமேல் எப்படி நம்மளோட வழக்கை நம்ம மொபைல் ஃபோன் மூலியமாகவே கண்காணிக்கிறதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.